திருப்பெரும்புலியூர் வியாக்கிரபுரீஸ்வரர் திருக்கோவில். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்த தேவார பாடல் பெற்ற திருத்தலம். சோழநாடு காவிரியின் வடகரையில் அமைந்திருக்கு. இறைவன் வியாக்கிரபுரீஸ்வரர், இறைவி சௌந்தரநாயகி. தீர்த்தம் காவிரி தீர்த்தம். திருஞான சம்பந்தர் பதிகம் பழிக்காங்க. வியாக்கிரபாதருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் தனது நடனத்தை காட்டி அருளிய திருத்தலமாக இந்த திருத்தலம் இருக்குது. இந்த ஆலயத்தின் வரலாறு என்னென்னா, வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் வெகு நாட்களாக சிவபெருமானின் திருநடனம் காண வேண்டி விருப்பம் கொண்டு சிவபெருமானிடம் கேட்க, அவரோ இருவரும் தைப்பூச நாளன்று வந்து தம்மை தரிசிக்கலாம் என்று சொன்னார். அதன்படி இருவரும் தைப்பூசத்தன்று வந்து இறைவனின் திருநடனத்தை கண்டு மகிழ்ந்தார்கள். அப்போது இறைவன் தங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, எங்களுக்கு மோட்சம் வேண்டும் என்று கூறினார். அதற்கு இறைவனோ, நீங்கள் 9 புலியூர் சென்று பிறகு திருவரங்கத்தில் தங்களுடைய யாத்திரையை நிறைவு செய்யுங்கள். காரணம், திருவரங்கத்து பெருமாளும் சிதம்பரத்தில் உள்ள நடராஜரும் ஒரே பரம்பொருள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான். இப்படி கூறியதும் அதன்படி இரு முனிவர்களும் 9 புலியூர் சென்று தரிசித்துவிட்டு திருவரங்கம் சென்று அரங்கநாதனையும் தரிசித்துவிட்டு திருப்பட்டூர் சென்றார். அங்கு பிரம்மபுரீஸ்வரரையும் வணங்கி பிரம்மாவையும் வணங்கி ஜீவ சமாதி அடைந்தார்கள் என்பது வரலாறு. இந்த ஆலயத்தில் சிவபெருமான், அதாவது மூலவர், கிழக்கு நோக்கி சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார். 4 அடுக்குகள் கொண்ட தாமரை பீடத்தின் மீது அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பு. அன்னை கிழக்கு நோக்கி நின்ற நிலையில் காட்சி தருகிறார். மேற்கு பகுதி கருங்கற்களாலும் கீழ்ப்பகுதி சுதை சிற்பமாகவும் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம். இங்கு முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானையோடு காட்சி தருகிறார்.